இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இந்திய திருநாட்டினுடைய மிக பிரபலமாக அறியப்படுகிற புனித ஜான் தி பிரிட்டோ அருளானந்தர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். நம்முடைய தமிழகத்தின் தவ புதல்வன் என்று சொல்லலாம். காரணம், சேசு சபை குருவாகிய இவர் மதுரை மிஷன் என்று சொல்லப்படுகிற மதுரையை சுற்றி இருந்த பகுதியில் இயேசுவை அறிவித்து மறைசாட்சியாக மரித்த மாபெரும் புனிதர். அன்புமிக்கவர்களே, புனித அருளானந்தர் பிறந்தது போர்ச்சுகல் தேசத்தில் லிஸ்பன் என்கிற ஒரு நகரத்தில் நல்ல முறையில் படித்து அங்கு சேசு சபை குருக்களால் நடத்தப்பட்டிருந்த அந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேண்டுமென்கிற ஆவல் இவருக்கு இருந்தாலும், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் புனித சவேரியாரை போல இந்தியாவிற்கு வேத போதக பணிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆவல் இவருக்கு இருந்தது. ஆகவே இவருடைய தாயிடத்தில் அனுமதி கேட்கிறார். அனுமதி மறுக்கப்படுகிறது. இருந்தாலும் இவர் சிறு வயதில் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் தூய சவேரியாரிடத்துல மன்றாடி ஜெபித்து அவருடைய பரிந்துரையால் தான் இவர் சுகம் பெற்றார் என்கிற ஒரு காரணத்திற்காக இவருடைய தாய் இவரை சேசு சபை குருவாக பயிற்சி பெற அனுமதி தருகிறார். அதற்கு பிறகு 1673 ஆண்டு சேசு சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இந்தியாவுக்கு வேத போதக பணிக்காக வருகிறார். வந்த இடம் கோவா. கோவாவிலிருந்து தமிழை கற்றுக்கொள்ள ஆவலோடு மதுரை மிஷனுக்கு அழைத்து வரப்படுகிறார். மதுரை சுற்றி இருக்கிற ராமநாதபுரம், பிறகு தஞ்சாவூர் மாவட்டங்களில் இவர் பணி செய்தார் என்றும், பிறகு தமிழை கற்றுக்கொள்ள தஞ்சை மாவட்டத்தினுடைய எல்லையில் இருக்கிற எங்களுடைய கிராமம் வரதராஜன்பேட்டை என்று சொல்வார்கள், அந்த கிராமத்துக்கு அருகில் குழை என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தமிழை கற்றுக்கொள்வதற்காக அருளானந்தர் வந்தார் என்றும் எங்களுடைய கிராம வரலாற்றில் சொல்லுவார்கள். இன்றைக்கும் புனித அருளானந்தருக்கு எங்கள் கிராமத்தில் தேரெடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அவருக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது எங்கேயோ சேசு சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட புனித அருளானந்தர் கோவா வழியாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் இறை வார்த்தையை அறிவித்திருக்கிறார். சென்ற இடங்களில் எல்லாம் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். சாதாரண மக்களையும் அரசர்களையும் அரசிகளையுமே இவர் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார் என்கிற அழகான செய்தியைத்தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தென் தமிழகத்தில் ராமநாதபுரம் என்கிற ஒரு பகுதியில் ஆட்சி செய்த அரசனை மனமாற்றிய பிறகு அந்த அரசன் நல் வழியில் வாழும் பொருட்டு தன்னுடைய முதல் மனைவியை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற 2 மனைவிகளை ஒதுக்கி வைத்த ஒரு காரணத்தினால் அந்த அரசிகளுடைய சகோதரர்கள் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்து புனித அருளானந்தரை ஓரியூர் என்கிற ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று கழுமரத்தில் ஏற்றி தலையையும் கைகாலையும் வெட்டி கொன்றார்கள். மறைசாட்சியாக இவர் கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அந்த புண்ணிய பூமியை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் போன வருடம் எனக்கு கிடைத்தது. இந்த புனித அருளானந்தருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் அவருக்கு இருந்த நற்செய்தியை அறிவிக்கிற அந்த ஆன்ம தாகம் நமக்கும் இருக்க வேண்டி இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 புதுமைகளை செய்து நம்பிக்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அழகான ஒரு பாடத்தை தான் விளக்குகிறார். யாயிர் என்று சொல்லப்படுகிற ஒரு தொழுகை கூடத்தினுடைய தலைவருடைய மகள் 12 வயது தான், இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை கேட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய சென்று கொண்டிருக்கிறார். அந்த பெண் 12 வயது. அப்படி அவர் சென்று கொண்டிருந்த நேரத்தில் இடையில 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் அவதியுற்ற ஒரு பெண் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்து கேட்க மனமில்லாமல் அல்லது அங்கிருக்கிற கூட்டத்தினரை கண்டு அஞ்சி நடுங்கியவளாய் அவருடைய மேலாடையினுடைய நுனியை தொட்டால் கூட நான் குணப்பெறுவேன் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொட்ட அடுத்த கணமே குணம் பெற்றால் தன்னிடமிருந்த ஆற்றல் வெளியேறியதை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து, அம்மா, உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு அற்புத குணமளித்து அதற்கு பிறகு இறந்து போயிருந்த அந்த சிறுமியை உயிரோடு எழுப்பிய ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். யாயிர் மற்றும் 12 ஆண்டுகளாய் துன்புற்ற அந்த பெண் இருவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் நிச்சயம் எங்கள் குடும்பத்திற்கு அற்புதம் நிகழும் என்கிற ஏக்கத்தோடு ஆண்டவரை அணுகுகிறார்கள்.
அதே நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கத்தோடும் பேரன்போடும் அவர்களுக்கு அற்புத குணமளித்த ஒரு நிகழ்வை நம்ம வாசிக்கிற பொழுது நம்முடைய எண்ணங்களில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாமும் சென்றால் நம்முடைய குடும்பங்களில் அதிசயம் நிகழும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நமது ஆண்டவரிடத்தில் செல்ல இறைவனிடத்தில் இன்றே மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.